ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவான் ரமண மகரிஷியை பற்றி பார்க்கும்போது, அவர் இருந்த காலத்திலேயே திருவண்ணாமலையில் இருந்த சேஷாத்ரி சுவாமிகளை மறக்க முடியுமா? அவரை பற்றிய நிகழ்வுகளெல்லாம் கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பகவான் ரமண மகரிஷி சிவஸ்வரூபம், மிக அமைதியாக இருக்க வேண்டும், சுற்றுப்புறம் எந்த சந்தடியும் இல்லாமல் இருக்க வேண்டும், தனக்கு அருகே இருப்பவர்கள் கூட தேவையற்று நடமாடாது இருக்க வேண்டும், செய்கிற காரியத்தில் மிகப்பெரிய கவனமும் சிதறாத பாங்கும் இருக்க வேண்டும். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகள் சக்தி ஸ்வரூபம், ஆனந்த கை நடனம், உரத்த சிரிப்பு, அடடா என் மீது எத்தனை அன்பு என தனக்கு சிறிய உதவி செய்தவரையும் கட்டி தழுவிக்கொள்கின்ற குணம். கிட்டே வராதேன்னு சொல்லியிருக்கேன்ல, மீறி வந்தால் பிச்சு போடுவோம் படவா என்று எகிரி தன்னை தேடி வரும் அன்பர்களை விரட்டுகின்ற ஆக்ரோஷம். என்கிட்ட ஏன் வர? போ போ போ, மேலே போ, மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துப்பான் போ என்று திருவண்ணாமலை விருபாசி குகையை சுட்டி காட்டுகின்ற குதூகூலம். 2 பேருக்கும் ஜாதி மத வேறுபாடு இல்லை. 2 பேருமே காவியங்கள் செய்வதில் வல்லவர்கள், வடமொழியில் தேர்ந்து தெளிந்தவர்கள், பிறர் வியக்கம் பண்ணும் தத்துவங்கள் பேச வல்லவர்கள், அதே நேரம் அதை வெளிக்காட்டி கொள்ளாத சுபாவம் உள்ளவர்கள். இருப்பினும் ஒன்று சிவம், மற்றொன்று சக்தி. ஒன்று சிவன் கை உடுக்கை, இன்னொன்று சிரசின் மேல் பொங்கும் கங்கை. அது ஒரு வழி, இது ஒரு வழி. சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு மடத்தில் போடப்பட்ட சாப்பாட்டை 4 பக்கமும் இறைத்தார். சாப்பாடு போட்டவர் அருகே வந்து, இப்படி போடாதீங்க, யாசகம் வாங்கி கொடுக்கின்ற இந்த உணவை இப்படி வீசலாமா என்று கேட்டார். அப்படியா, இனி இறைக்காமல் உண்கின்றேன் பார், ஒரு பருக்கை கூட நகராது என்று மிக சமத்தாக உண்டார். அவரால் இப்படியும் இருக்க முடியும், அப்படியும் இருக்க முடியும். 1914ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 1 மாதம் சேஷாத்ரி சுவாமிகள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் விருபாசி குகைக்கு போய் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கேயும் சோறு உண்ணும்போது நாலாபுரமும் சோற்றை இறைத்தார். பகவானின் அன்பர் கந்தசாமி, இதோ பாருங்கள், இப்படி சோற்றை இறைத்தால் இனிமேல் உங்களுக்கு உணவு தரமாட்டேன் என்று கண்டித்தார். அதிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள் அங்கு உணவுக்கு செல்லவே இல்லை. சேஷாத்ரி சுவாமியிடம் அப்படி பேசியது தவறா சரியா என்று பேச்சு வந்தது. அப்போது பின்னே இப்படி உணவை வீணடித்தால் என்ன செய்வது, அதனால்தான் கண்டித்தோம் என்று விருபாசி குகையில் இருந்த பகவானின் அன்பர்கள் சொன்னார்கள். இது சேஷாத்ரி சுவாமிகளின் காது கேட்டியது. தன் நடத்தை பகவானுக்கு எதிராக இருக்குமோ, அவரை அலட்சியப்படுத்தியதாக நினைத்து விடுவாரோ என்று பயந்து, நான் செய்தது சரியே, ஒருவன் இலையில் இருக்கும் சோற்றை முழுவதும் சாப்பிட்டு விடக்கூடாது. சுற்றிலும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல ஜீவன்கள் இருக்கின்றன, சூட்சும சக்திகள் இருக்கின்றன. அவர்கள் பசியோடு காத்திருப்பார்கள், அவர்களுக்கும் உணவு வேண்டும். இது பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி சாப்பிடுவது சரி என்றும் விவரிக்கப்பட்டிருக்கின்றது என்று தெளிவுபடுத்தினார். சுப்பிரமணிய சாஸ்திரி என்ற நண்பர் ஆழ்ந்த தியானத்துக்காக பூராநதி லேகியம் எனும் லேகியத்தை சாப்பிடுவது வழக்கம். அதில் கஞ்சா கலந்திருக்கும். இது மனதை அடக்குவதற்கு பதிலாக சில தருணத்தில் கிளறி விட்டுவிடும். உண்பவர் வேறு அவஸ்தைப்படுவார், உளறுவார், தான் உளறுகிறோம் என்று தெரிந்து வருத்தப்படுவார். ஆனால் உளறலை தடுக்க முடியாமல் தவிப்பார். ஒருமுறை அப்படி தவிர்ப்பில் இருந்த சுப்பிரமணிய சாஸ்திரி சேஷாத்ரி சுவாமிகளின் காலில் விழுந்தார். காப்பாற்றும்படி கெஞ்சினார். இந்த மருந்தை சாப்பிடாதே என்று ஏற்கனவே பலமுறை கூறினேன், ஆனால் நீ மீண்டும் மீண்டும் அதை எடுத்துக்கொண்டு அவஸ்தைப்படுகின்றாய் என்றார். உண்மையில் சேஷாத்ரி சுவாமிகள் சுப்பிரமணிய சாஸ்திரியிடம் இப்படி சொன்னதே இல்லை. பகவான் ரமண மகரிஷி தான் இப்படி கண்டித்திருக்கின்றார். அது சேஷாத்ரி சுவாமிகளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னதன் மூலம் பகவான் ஸ்ரீ ரமணரும் தானும் ஒன்றே என்பதை மறைமுகமாக அன்பர்களுக்கு உணர்த்தினார் சேஷாத்ரி சுவாமிகள். 1921ஆம் ஆண்டு ஒரு குளிர்காலத்தில் அவருடைய அன்பர்கள் பலர் அவருக்கு ஆனந்தமாக அபிஷேகம் செய்தார்கள். அவர் குளிக்காமல் சடையோடு உடம்பில் சில இடங்களில் நமைச்சலோடு அவஸ்தைப்பட்டதை அறிந்து இதை செய்ய எண்ணினார்கள். ஆனால் பசியிலும் தவத்தாலும் மெலிந்திருந்த உடம்புக்கு இந்த அபிஷேகம் தாங்கவில்லை. கடும் ஜுரம் கண்டது.
ஜுரத்தோடு அண்ணாமலை சன்னதி போய் கைகூப்பி வணங்கிவிட்டு மறுபடி வந்து ஒருவருடைய வீட்டு திண்ணையில் படுத்தவர் அப்படியே முக்தி அடைந்து விட்டார். சேஷாத்ரி சுவாமிகள் இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார் எனும் தகவல் திருவண்ணாமலையில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்தது. ரமணாசிரமத்துக்கு கிழக்கு பக்கம் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு திருச்சமாதி வைக்கப்பட்டது. அந்த சமாதி வைபவத்தில் ஸ்ரீ ரமண மகரிஷி அருகிலிருந்து காரியங்களை கவனித்துக் கொண்டார். ஒரு மகானின் இளம் பிராயத்தில் அவருக்கு நேரே இருந்த பல துன்பங்களில் இருந்து காப்பாற்றி அவருக்கு உறுதுணையாக சிம்மம் போல் இருந்த சேஷாத்ரி சுவாமிகளை ரமண சரித்திரம் படிக்கும்போது நாம் மறந்துவிடக்கூடாது. அவ்வளவு முக்கியமானவர். தாய் தன் பிள்ளையை துன்பத்திலிருந்து நீக்கி சுகப்படுத்தி அதன் போக்கில் விட்டு எப்படி மலர்விப்பாலோ அப்படி சேஷாத்ரி சுவாமிகள் நடந்து கொண்டார். குழந்தையின் ஞான சுரூபத்தை கண்டு வியந்தார். மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னார். செய்தேன் என்ற கர்வத்தை எவருக்கும் வெளிக்காட்டவே இல்லை. வெளிக்காட்டாமலேயே அவர் மறைத்து விட்டார். அம்மையார் ஒருவர் சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி அறிந்து அவரை வணங்க வேண்டும் என ஆவல் கொண்டார். பகவான் ஸ்ரீ ரமணரை காண செல்லும் போதெல்லாம் ஊரில் சேஷாத்ரி சுவாமியை தேடினார். காண கிடைக்கவே இல்லை. திடீரென ஒரு நாள் சேஷாத்ரி சுவாமிகளை அவர் பார்க்க நேரிட்டது. மிகுந்த பணிவுடன் அவர் காலில் விழுந்து வணங்கி, உங்களை தரிசிக்க இத்தனை நாளாயிற்று என்று ஏங்கி கைகூப்ப, இங்கே என்றால் என்ன, அங்கே என்றால் என்ன, இரண்டும் ஒன்றுதான் என்றார் சுவாமி. ஒரு ஞானியே இன்னொரு ஞானியை அடையாளம் காண முடியும். வேதாந்த நூலான கைவல்ய நவநீதம் என்ற புத்தகம் உண்மையான ஞானி என்பவர் யார் என்று கேள்வி கேட்கின்றது. அதற்கு அந்த புத்தகமே பதிலும் சொல்கின்றது. எவர் ஒருவர் எல்லா காலத்திலும் நடுநிலையில் நிற்கின்றாரோ அவரே ஞானி. நடுநிலையில் நிற்றல் என்றால் என்ன? தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலகத்தின் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்பவர். தன்னை ஒரு சாதாரண மனிதர் என்று வெளிக்காட்டிக் கொள்பவர். தன்னுடைய பண்டித திறமையை ஒருபோதும் வெளியே பறைச்சாற்ற மாட்டார். இந்நேரமும் பலருக்கு உபகாரமாகவே இருப்பார். ஞானிகள் தவம் செய்பவர்களாக இருப்பார்கள் அல்லது வாணிபம் செய்பவர்களாக இருப்பார்கள். உலகத்தை ஆளும் மன்னர்களாக இருப்பார்கள். இறந்து உண்ணும் பிச்சைக்காரர்களாக இருப்பார்கள். கடந்த காலத்தை பற்றி ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்க மாட்டார்கள். இடையராது நிகழ்காலத்திலேயே இருப்பார்கள். உணவு ருசியற்று எந்த உணவு எதிரே வைக்கப்பட்டதோ அதை மௌனமாக உண்பார்கள். வானம் கீழே வீணும் சூரியன் நிலவாக மாறினாலும் பிணம் எழுந்து வந்தாலும் அதை புதுமையாக பார்க்க மாட்டார்கள். நன்மைக்கும் தீமைக்கும் நடுவே சாட்சியாக இருப்பார்கள். தொடர்ந்து ரமண மகரிஷி நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.